தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். நடுவில் நீங்கள் மோடி அவர்கள் பதவி ஏற்றப்பறமா நடுவில் வந்த சில இடர்பாடுகள் எல்லாம் சொல்லுங்கள். அந்த முதல்ல கொரோனா வந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் படுத்துருச்சு, அதெல்லாம் வந்து ஒரு நாடை இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் எந்த இதுவும் தொழில் முடக்கம்லாம் வரல. அப்போ எதுவும் நடந்திருக்க முடியாது. இதெல்லாம் சமாளிச்சிருக்காரு. இந்தியா மேலும் மேலும் கடன் வாங்கியிருக்குன்னு இந்த 8500 ரூபாய் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கோ கடன் தான் வாங்குது அரசுன்னு, நீ கடன் ஜாஸ்தியாக போச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ பணத்தை மட்டும் எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடலாமா? அப்போ நாளைக்கு பதவிக்கு வந்தோடனே இப்போ ஸ்டாலின் கூட தான் சொன்னார். ராகுல் காந்தி அவர்கள் இந்தி கூட்டணி பதவிக்கு வருதான்றதே சந்தேகமா? அப்படியே வந்தாலும் 8500 ரூபாய் கொடுப்பேன்னா எப்படிப்பா கொடுப்பேன்? நீ பாட்டுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசினா. ஏன்னா மக்களுக்கு ஒரு திருப்பியும் அந்த சாராயம்ன்ற விஷயத்தெல்லாம் மாட்டிருக்காரு. இந்த சாராயன்ற விஷயம் இங்கே நீங்கள் திருப்பியும் செந்தில் பாலாஜி வேறு எடுத்தீங்கனாலும் அவரை சாராயம் வச்சு அப்போனா எங்கே கனெக்ஷன் இருக்குன்னே தெரியலையே. அதனால இதை பாரு, நீ என்னை காமிச்சு கொடுத்தேன்னா நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தோணியாக தான் எனக்கு தோணுது. இவங்களுக்கு எங்கே இந்த அல்ப சுகம்னு சொல்லுவாங்க, அல்ப திருப்தின்னுவாங்க. அதேமாதிரி ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தை, அந்த அரசு அந்த வார்த்தையை மட்டும்தான். அங்கேயும் கூட ஸ்டிக்கர் தான் ஒட்ட முடியுது. வேற சில கடைகள்லாம் ஏற்கனவே இருந்த விலைப்பட்டியை பிச்சுட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுறது சொல்லுவாங்க. அது மாதிரி மத்திய அரசு திட்டத்துக்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்த இவங்களால அதை தாங்க முடியல. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ஆனந்தி லக்ஷ்மண் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 8500 ரூபாய் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க மேடம்? 8500 ரூபாய் ஜூலை 1ஆம் தேதி கிரெடிட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா என்ன தேர்தல் அறிக்கை தானே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதான்னு பார்ப்போம். அப்படியே வந்தாலும் அந்த 8500 ரூபான்னு சொன்னாங்களே, எப்படிங்க அது? எனக்கு புரியலைங்க. 1 லட்சம் ரூபாய் அல்ல ஃபர்ஸ்ட் டியூ 8500 இல்லைங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, சுத்தமாக புரியல. என்ன புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக அரசு வந்து 10 வருஷமாக ஆட்சியில் இருக்குது சரிங்களா? 10 வருஷமாக இவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு வளர்ச்சி பணி கூட உலக அளவில் வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, சிறந்த பொருளாதார இடத்துல வந்து இந்தியா 5வது. அது வந்து உலக வங்கியும் இன்னும் பல உலக நிறுவனங்களும் அது வந்து ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து 3வது இடத்துக்கு வரும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சொன்ன ஒரு பொருளாதார வளர்ச்சி. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடன் எல்லாம் ஜாஸ்தி ஆக்கிட்டீங்கன்னு எதிர்கட்சிகள் புகார் வைக்கிறாங்க. இருந்தால் கூட உலக வங்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடுவில் நீங்கள் மோடி அவர்கள் பதவி ஏற்றப்பறமா நடுவில் வந்த சில இடர்பாடுகள் எல்லாம் சொல்லுங்கள். அந்த முதல்ல கொரோனா வந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் படுத்துருச்சு, அதெல்லாம் வந்து ஒரு நாடை இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் எந்த இதுவும் தொழில் முடக்கம்லாம் வரல. அப்போ எதுவும் நடந்திருக்க முடியாது. இதெல்லாம் சமாளிச்சிருக்காரு. ரேஷன் அரிசி கொடுத்துருக்காரு, இவ்வளோ ஒரு தொடர்ந்து 2 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. இன்னும் கூட கண்டினியூ பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கிற அந்த வளர்ச்சியை சும்மா எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கினாங்கன்னா வளர்ச்சி பணிகள் எத்தனை திட்டப்பணிகள், எத்தனை சாலை இந்த பணிகள்லாம் பண்ணியிருக்காரு நாட்டு மக்களுக்கு. அதனால கடன் வாங்கி அந்த அரசாங்கம் ஏன் கடன் வாங்கி அரசாங்கம் நடக்குதுன்னா, நான் சும்மா கடன் வாங்கிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு நான் மேலும் நான் கூட சாப்பிட மாட்டேன், யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த காசுலாம் எங்கே போச்சுன்னே தெரியாதுன்ற மாரி இருந்ததுன்னா கஷ்டம். ஆனால் மோடியோடைய அரசில் அப்படி இல்லை. ஆனால் இவங்க புகார் வைக்கிறாங்க. அப்படின்னா நாளைக்கு இவங்க பதவிக்கு வராங்க. நீங்கள் தானே சொன்னீங்க இந்தியா மேலும் கடன் வாங்கியிருக்குன்னு. இந்த 8500 ரூபாய் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கோ
கடன் தான் வாங்குது அரசுன்னு, நீ கடன் ஜாஸ்தியாக போச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ பணத்தை மட்டும் எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடலாமா? அப்போ நாளைக்கு பதவிக்கு வந்தோடனே இப்போ ஸ்டாலின் கூட தான் சொன்னார், 21 தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பில் சொன்னார், எல்லாருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவேன்னாரு. இப்போ கூட ஒரு சூப்பராக ஒரு தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாரு, இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். எப்படி முடியும்? அப்போ முதல்ல இவரும் அப்படிதான் முதல்ல சொல்லும்போது, ஆஹா கடன் நிறையா இருக்குது, கடனாக வாங்கியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடியே கடனாக வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நிதி நிலைமை என்னன்னு தெரியாமல் வாக்கு கொடுத்துருவீங்களா? அப்புறம் பதவிக்கு வந்தோடனே அதை கொடுக்க முடியல. இந்த நிதி நிலைமை மேம்பாடுக்காக 5 பேர் உள்ள பொருளாதார நிபுணர்கள் உள்ள ஒரு குழுவெல்லாம் அமைச்சு அவங்களுக்கெல்லாம் எதுவும் மக்கள் வரி பணம் தான் வச்சுக்கோங்களேன் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. எல்லாரும் பண்ணி என்ன செஞ்சாங்க, 2.5 வருஷம் கழிச்சு மகளிர் உரிமை தொகை, அதுவும் தகுதி உள்ளவர்களுக்கு. அதுவும் எப்படி என்ன தகுதின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் சிரிப்பாக வரும். அது விட்டுருங்க, அதை நம்ம பேசினா இன்னும் பெரிய விலாவரியாக போகும், அதை விட்டுருங்க. அப்போ கூட அந்த வேற ஏதோ ஒரு நல்ல திட்டங்கள், மகளிருக்கு தாலி திட்டம், அந்த +2 படிக்கிற பசங்களுக்கு வந்து அந்த கணினி கொடுக்குற திட்டம், இந்தமாரி சில இதெல்லாம் அழிச்சிட்டு தான் அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுவும் சில பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஹிந்தி கூட்டணி பதவிக்கு வருதான்றதே சந்தேகமாக. அப்படியே வந்தாலும் 8500 ரூபா கொடுப்பேன். நான் எப்படிப்பா கொடுப்பேன்? நீ பாட்டுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசினேன்னா. ஏன்னா மக்களுக்கு ஒரு இவங்க இன்னும் மக்களை முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்காங்க. இலவசம் கொடுத்துட்டே இருந்தேன்னா அப்படியே நான் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை கவரலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் பார்த்துருக்கேன், யாராவது தப்பா எனக்கு தான் புரிதல் இல்லையான்றதையும் சொல்லுங்க. அதாவது ஒரு முறை ஒரு கூட்டத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் வந்து செவ்வாய் கிரகத்துக்கே போவோம், அங்கே ஒரு இயந்திரம் நிறுவோம், அந்த இயந்திரத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்குகளை விளைவிப்போம், ஒரு பக்கம் உருளைக்கிழங்கை போடுவோம், அது அடுத்த பக்கம் தங்கமாக துப்போம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதை கேட்டால் இந்த சின்ன குழந்தைகள் அம்புலி மாமா கதை படிக்கிற குழந்தைங்க கூட நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி பேசக்கூடியவர் 8500 ரூபா தருவேன், 1 லட்சம் ரூபா தருவேன்னா அப்போ இவங்க இப்போ கூட்டணி தானே, திமுக வந்து இண்டி கூட்டணி, காங்கிரஸில் அவர் சொல்கிறார், யோ நான் 1000 ரூபா தான் சொல்லியிருக்கேன், நீ பாட்டுக்கு 8500 ரூபான்னு வாரி விட்றேன்னு அவங்க அப்பாவது நீ சொல்லாத, கொஞ்சம் கம்முன்னு இருன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? யார் இப்போ குழப்பவாதி, யார் ஏமாளி? உண்மையிலே மக்களை ஏமாளின்னு எத்தனை வருஷம் நம்ப வைக்க முடியும்? அதனால எனக்கு இது ஒரு அர்த்தம் இருக்கிற விஷயமாவே தெரியல. முதல்ல ஆட்சிக்கு வரட்டும் பார்ப்போம். எதனால் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வராதுன்னு சொல்கிறீங்க? இந்த பாருங்க, முதல்ல இண்டி கூட்டணின்னு சொல்றீங்க, அந்த கூட்டணியா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்லயும் வரிசையா வருது. நெல்லிக்காய் மூட்டைன்னு முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் எப்படி ஒண்ணா சேர்ந்தாங்கன்னே தெரியல. எல்லாருக்கும் அந்த மோதியை எதுக்கணும். இப்போ ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு யார் தலைவனாக வரணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, யார் வரக்கூடாதுன்னு சொல்லி, அதனால மோதி வரக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்துல இவங்க சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் ஒத்துமை இல்லை. ஒரு பக்கம் மமதா பானர்ஜி வந்து ஒரு பக்கம் அவங்க தனியாக கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் மாட்டியிருக்காரு. ஒரு கதை சொல்லி மாட்டி இல்லைல்ல, அவருக்கு கொடுத்தாங்களா? அவருக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ வெளியே விட்டுருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஆனால் அவர் வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி வெளியே விட்டுருக்காங்க. ஆனால் பிரச்சாரத்துக்கு போறாரு, ரோட் ஷோ எல்லாம் பண்றாரு. பிரச்சாரத்துக்கு போனா கூட அவருக்கு அதான தேவை. இப்போதைக்கு அது இருந்தா போதுமே. அது இருந்தா எப்படிங்க போதும்? மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? உனக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? நீ பிரச்சாரத்துக்கு போகும்போது நீ என்ன சொல்லணும்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா? நீ வாயை வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்லணும்? இதே மாதிரி என்ன அநியாயமா என் மேல பழி போட்டு இந்த கேஸை பதிவு பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆனால் நீ அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் நான் வெளியே இருக்கணும், அந்த ரிசல்ட் வர வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா, உனக்கு எதுக்கு அவ்வளோ? அந்த தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவோ அது வரைக்கும் நீங்க உள்ள வெளியே இருந்தா போதும்னு கூட சொல்லிட்டாங்க. அப்பனா எவ்வளவு பெரிய ஒரு இறையாண்மைக்கு எதிராக இந்த நாட்டோட ஆப்கானிஸ்தான் அவர் பேர்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வருது. சாராய ஊழல் மட்டுமே இல்லை, இங்கேயும் பாருங்க, செந்தில் பாலாஜியை கூட சாராய ஊழல் தான் முதல்ல சொன்னாங்க. டாஸ்மாகில் 10 ரூபா அமைச்சர்னு சொல்லுவாங்க கிண்டலால. நீங்க கேட்ட நேரம் ஒன்னா வருது எல்லாம். இவங்கள காங்கிரஸ் ஒரு பக்கம், அவங்க வந்து ஒரு குடும்ப அரசு. அவங்க வந்து இப்போ தான் சொன்னேன், திரு ராகுல் காந்தி வந்து பாவம் உருளைக்கிழங்குலேருந்து தங்க விளைவிச்சு தரப்போகிறாரு. அதனால அவரை எதில் சேர்க்கறதுன்னு தெரியல. அவரை பிரதமந்திரின்னு இப்போ சொல்கிறதுக்கு இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அது எப்படி அவரை சொல்லுவோம்? கேஜ்ரிவால் வந்து இத்தனை நாள் சொல்ல நான் பிரைம் மினிஸ்டராக வருவேன். நாங்கள் மமதா பானர்ஜி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஆசை இருந்தது. போன வருஷம் நம்ம முதலமைச்சர் போன இதும்போது சொல்லிட்டு இருந்தார், நான் ராகுல் காந்தியை பிரதம மந்திரியாக பரிந்துரை செய்கிறேன்னு இந்த திருவாளர் ஸ்டாலின் கூட தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் துணை மந்திரியா வருவோன்ற எண்ணம் இருந்தது. அதாவது எல்லாருக்கும் கனவு இருக்குங்க. இப்படியெல்லாம் கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட நீங்க பேசுறது வேஸ்ட்.
இந்தியா கூட்டணியில் பல தலைவர்கள் இருந்தும் இவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின், பினராயி விஜயன் பேரை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்போ அவர் ஏன் அது சொல்கிறாருன்னா சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து சொத்து பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏழைகளின் இது திராவிட மாடல் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த திராவிட மாடல் என்னன்னு கேட்டால் ஊழல் செய்கிறது தானான்ற கேள்வி வந்திருக்கு மக்கள்கிட்ட. ஒரு அரசால் இவங்களால ஒரு தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தலாக கூட இருக்கட்டுமே. மக்கள்கிட்ட 2.5 வருஷம் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்காங்க. 21லேருந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லி நீங்கள் வாக்கு கேட்கணும் பாருங்கள். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த 2.5 வருஷத்தில் சிறப்பான பணிகள்லாம் செஞ்சுருக்கோம், வளர்ச்சி பணிகள்லாம் செஞ்சுருக்கோம். அதனால எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் குறைகளை எடுத்து சொல்லி நடத்தி காட்டுவோம்னு சொல்லணும். உண்மையிலே சொன்னோம். இங்கேருந்து இத்தனை எம்பி போனாங்க, போன முறை மக்கள் தேர்ந்தெடுத்து இவங்களை அமிச்சாங்க 21ல். இவங்களால என்ன செய்ய முடிஞ்சது? இவங்க பேரில் இன்னும் ஊழல் தான் நிறைய இருக்குது. இப்போ கேஜ்ரிவால் சொல்கிறாரு, திருப்பியும் அந்த சாராயம்ன்ற விஷயத்தெல்லாம் மாட்டிருக்காரு. இந்த சாராயன்ற விஷயம் இங்கே நீங்கள் திருப்பியும் செந்தில் பாலாஜி வேறும் எடுத்தீங்கனாலும் அவரை சாராயம் அப்போனா எங்கே கனெக்ஷன் இருக்குன்னே தெரியலையே. அதனால இதை பாரு, நீ என்னை காமிச்சு கொடுத்தேன்னா நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தோணியாக தான் எனக்கு தோணுது. அதனால தான் அந்த பேரை இழுக்கிறான்னு எனக்கு தோணுது. நிறைய வேடிக்கையெல்லாம் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. என்டிஏ கூட்டணி 200 இடத்துல கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நேற்று ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வந்து பிரதமர் மோடியை வந்து கேட்டிருந்தாங்க. அவர் சொன்னார், 19ஆம் வருஷம் கூட இதே மாதிரி சொன்னீங்க போல இருக்கே, நீ வந்து இது வந்து 200 சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் 300 சீட்டு ஜெயிப்போம்னு நாங்கள் சொன்னோம். ஜெயிச்சோமா இல்லையா? 300 சீட்டு வந்ததா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம், 400 சீட்டு வரும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பழைய பல்லவியே பாடிட்டுருக்கீங்க. சரி பாவம், உங்கள் திருப்திக்கு என்ன வேணால் சொல்லிக்கோங்கன்ட்டார். அவ்வளோதான். இல்லை, முதல் கட்டம் 2ஆம் கட்டம்லாம் கடந்ததுக்கப்புறம் ஒரு 3 கட்டம் 4 கட்டம் தேர்தல் கடந்ததுக்கப்புறம் இப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்ன மேடம்? இது முன்னாடி அவங்க பிரச்சாரத்தில் வைக்கல, இப்போ சொல்கிறதுக்கான காரணம்? இல்லை முதல்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எங்கே இருக்குது. நீங்கள் முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே அவங்களுக்கு வந்து போன வருஷம் இந்த 4 சட்டமன்ற தேர்தல் நடந்து தெரியுமா? சட்டமன்ற தேர்தல் தான் அது, 4 மாநிலங்களில். அப்பவும் கூட 5 மாநிலம் எக்ஸாக்டாக சொன்னோம், எல்லாத்துலேயும் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லினது போக தெலுங்கானா, கர்நாடகா தவிர மீதி எல்லாத்துலேயும் காங்கிரஸ் தோத்துடுச்சு. அவங்களோட நம்பிக்கையெல்லாம் வீணாயிடுச்சு. அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ பாராளுமன்ற தேர்தலும் அவங்களும் ஒன்றா சொல்லி பார்க்குறாங்க. அது சரியில்லைன்றாங்க, கடன் வாங்கி இருக்குன்றாங்க, மோதிட்ட வந்து ஃபாசிச அரசுன்றாங்க, அப்படியே நாட்டை துண்டாக்கிடுவாருன்றாங்க. அவரும் ஒரு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு மோடி அவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தல். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவினர் சொல்கிறாரு. எனக்கு வேறு எந்த பிரிவினரும் இல்லை, எனக்கு 2047 வருஷம் வரைக்கும் வளர்ச்சி பணிகள் நான் திட்டம் வச்சுருக்கேன்னு ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு காமிக்கிறாரு. இவங்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்குது. என்னடா அது, இந்த மனுஷரை அசரவே மாட்டேங்கிறாரு. என்ன சொன்னாலும் மக்கள் நடுவில் இன்னும் சில கேஸுகள் எல்லாம் வெளியே எடுத்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க பாஜக பிரிவினர் பேரில் அந்த ரேபன் இந்த கேஸ் எல்லாம் வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் கூட அது எதுவும் அசைக்க முடியாது. அதுக்கெல்லாம் தகுந்த இதெல்லாம் வரணும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ போன வாரம் வந்து இந்த வாக்கு இதில் வந்து நீங்கள் வந்து ஏமாத்துவீங்க, நீங்கள் தேர்தல் ஆணையத்தோடு நீங்கள் வந்து கூட்டு சேர்ந்துருக்கீங்க, அதையும் சொன்ன வார்த்தை தான். அதாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கமுல்ல, எதையோ சொல்லி பார்த்து சும்மா வேணும். அந்த புகை போட்டு பார்ப்போம், எப்படியாவது உள்ளே ஏதாவது இருந்துன்னா பூச்சி வெளியே வரும்ன்றாங்க. பூச்சியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு புகை போட்டு என்னங்க செய்யறது? அதனால் இதை பற்றி மல்லிகார்ஜுன கார்கே பாவங்க, அவர் திருப்திக்கு அவர் சொல்லிட்டோம், என்ன வேணால் சொல்லிட்டோம். இன்னும் சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை தான் பார்க்க போகிறாங்க. மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது. முதல் முறையாக 60 வருஷம் அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறமா மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும். இப்போ 10 வருஷம் முடிவில் வந்து இத்தனை வளர்ச்சி பணிகள், இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் வேடிக்கை பாருங்கள், 10 வருஷமாக இவங்க என்ன சாதிச்சாங்க அதை சொல்லட்டுமே. நாங்கள் அவர் தன்னடக்கமாக இதெல்லாம் சொல்லலை. இன்னும் சொன்னால் நமக்கே தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய பேருக்கு தெரியல. நாங்கள்லாம் கூட ஒரு சமயம் சொன்னோம், மோடி இதெல்லாம் பண்ணியிருக்காரா என்னன்னு. ஏன்னா இவங்க ஸ்டிக்கர் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு இவங்களுக்கு எங்கே இந்த அல்ப சுகம்னு சொல்லுவாங்க, அல்ப திருப்தின்னுவாங்க. அதேமாதிரி ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தை, அந்த அரசு அந்த வார்த்தையை மட்டும்தான், அங்கேயும் கூட ஸ்டிக்கர் தான் ஓட்ட முடியுது. வேற சில கடைகள்லாம் ஏற்கனவே இருந்த விலைப்பட்டியை பிச்சுட்டு மேலே ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டுறது சொல்லுவாங்க. அது மாதிரி மத்திய அரசு திட்டத்துக்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்த இவங்களால அதை தாங்க முடியல. அதனால வந்து இவங்க புதுசாக புகாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவும் இல்லை. அவருடைய அவருக்கு வளர்ச்சி பணி 9 ஆண்டு வளர்ச்சிகளை பற்றி சொல்ல முடியுமா மோடி அவர்களால்? நாங்கள் இப்போ மக்களுக்கு தெரிய வந்தது.
என்னென்ன திட்டங்கள் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம அனுபவிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. முத்ரா யோஜனா திட்டமா இருக்கட்டும், ஆவாஸ் யோஜனா இருக்கட்டும், ஜல் ஜீவன் திட்டம் இருக்கட்டும், இன்னும் எத்தனை இருக்கு. அது ஒரு 135 பக்கத்துக்கு இருக்கு திட்டங்கள். இதெல்லாம் இப்ப தெரிய ஆரம்பிச்சோனே, ஓ! இதெல்லாம் சொல்லிடுவாங்க போல இருக்கு. நம்ம என்னமோ சாதாரணமா நினைச்சோம். யாரும் பாஜக உள்ள வந்துரும், உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, இத்தனை வருஷமா ஒரு தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன். குறிப்பா இத்தனை வருஷமா வந்து மாத்தி மாத்தி திமுக, அதிமுகன்னு சொல்லி சொன்னது போக, ஒரு இன்னொரு முறை 2 ஆட்சிகளையும் பார்த்தாச்சு. ஊழல் தான் செய்யறாங்க. ஒன்றும் திறமையான நிர்வாகம்லாம் இல்லை. அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு அப்படின்னுட்டு மக்களுக்கு தாமரை மேல ஒரு அலாதி நம்பிக்கை வந்திருக்கு. திரு அண்ணாமலை அவர்களும் அதை வந்து நிறைய பொதுமக்களை சந்திச்சு அதை நல்லா வளர்த்துருக்காரு. அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல கூட ஒரு சாதாரண லாஜிக், ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 10 வருஷம் முடிவில் நாடு குட்டிச்சோறாகி விட்டதுன்றீங்களே, 5 வருஷம் முடிஞ்ச உடனே எந்த நம்பிக்கையில மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? அப்போ இப்படிதானே சொன்னீங்க, 200 சீட்டு கூட தீராதுன்னு. இப்போ 300 சீட்டு அப்போ வந்தது. இப்போ அடுத்து இது சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கு கட்டம் இத்தனை கட்ட தேர்தலாக வரும்பொழுது முதல்ல கூட அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு கட்டமாக முடிய நம்மளும் புதுசாக விஷயங்களெல்லாம் எடுத்து வெளியே போடுறோம். அசைக்க முடியல. அப்பவும் கூட இவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கே, இவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கேன்னு டென்ஷன் ஏறுது. இது வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லணும்னா, உள்ளபடியே சொல்லணும்னா, இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மனுஷ உடம்புல வந்து கட்டளையெல்லாம் கொடுக்கறது மனித தலை மூளை தான். ஆனால் அடிபடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அடிப்பட்டது, காயம் பட்டது ஏதாவதுனா உடனே அந்த உணர்ச்சி அந்த இடத்துக்கு அந்த மூளை கொடுக்கும். அந்த நரம்பு மூலமாக கொடுத்து அந்த இடம் துடிக்கும். அது வழியாக ரத்தம் வழியே வரும். வலியை நம்ம உணர்வோம். ஆனால் சில ஆக்சிடென்ட் எல்லாம் தாறுமாறாக நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூளைக்கும் உடலுக்கும் சம்பந்தம் கட்டான உடனே அந்த உடம்பு துடிக்கிறது கூட ஒரு சிங்க்ரனைஸ்டாக ஒரு இதுவாக இல்லாமல் கச்சமூச்சான்னு கை தனியாக கால் தனியாக கச்சமச்சான்னு துடிக்கும். இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்திய கூட்டணியில். இப்போ தேசிய அளவில் இந்தியா கூட்டணி எத்தனை சீட்டுகளை வெல்லும், என்டிஏ கூட்டணி எத்தனை சீட்டுகளை வெல்லும் உங்கள் பார்வையில்? என்னுடைய பார்வையில் வந்து அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைங்க. 50 சீட்டு வரட்டங்க, பார்த்துக்கலாங்க என்டிஏக்கு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். 50 சீட்டு வரட்டும் என்டிஏக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டார், எப்பா உன் வயசு அளவுக்கு சீட்டு வருதா பார்ப்போம். ஏன்னா பாவம் ராகுல் காந்தியை விட்டு பேசுகிறாங்க, மல்லிகார்ஜுனை கார்கே விட்டு பேசுகிறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்கப்படுகிறதுன்றாங்க. ஒரு நாள் திடீர்னு வச்சுட்டு என்னென்னமோ வருது. இப்படியெல்லாம் பண்ணி, அதாவது முதல்ல இருந்த போது கூட உள்ளபடியே 400 சீட்டு மிச்சம் மீதி வருதுன்னு சொன்னான். இப்போ கூட நான் சொல்கிறேன், மேபி ஒரு வேளை பாஜகவுக்கு இந்த புகாரெல்லாம் வெளியே எடுத்ததுனால இந்த எலக்ட்ரல் பாண்டு இதெல்லாம் பொய் தான். ஆக்சுவலாக உண்மையிலே சொன்னால் பொய் தான். உச்ச நீதிமன்றமே சொல்லாச்சு. அடுத்தது சிஏஜி என்ன சொல்லிட்டு 8,500 கோடி ஊழல். இதெல்லாம் எங்கே ஊழல்னு சொல்லியிருக்கு? மக்கள், நான் தான் சொன்னேன், மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியாது. உண்மையான வளர்ச்சி பணி செய்யறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பாக வந்து 400 சீட்டில் 1-2 கொஞ்சம் வேணா குறையலாம். 400 சீட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க உடனே இத்தனை நாள் 400ன்னு சொன்னார், இப்போ வந்து சுதி குறைஞ்சு போச்சேன்னு இவங்க சொல்கிறாங்க. உண்மையில் ஆனால் அது இல்லை விஷயம். நீங்கள் தேவையில்லாமல் எடுத்ததுனால எனக்கு வந்து 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் பகையாளிக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினைக்கிற மனப்பான்மை தான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்குது. இப்போ உங்களுக்கு 2 கண்ணும் போகுது. அப்போ என்ன சொல்கிறது? நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.